பமந்தாவ் பகுதி 2 மாய விளக்கு தேடல் முன்னைய பகுதியில் பார்த்த மாதிரி குழந்தைகள் அனைவரும் தாத்தாவின் அறிவுரையை கேட்ட பின் மாய விளக்கை தேடிச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். காலைச் சூரியன் அடுத்த நாள் காலையில் கிராமமே விழித்தது. சூரியன் பொற்கதிர்களை பரப்பியபோது பறவைகள் கீச்சு கீச்சென பாடின. குழந்தைகள் எல்லோரும் உற்சாகமாக ஒன்று கூடியார்கள். அனு கையில் ஒரு சிறிய துணிப்பை எடுத்திருந்தாள். அதில் சில பழங்களும் தண்ணீர் கூடுவையும் இருந்தது. அரவிந்த் ஒரு மரக்கம்பியை கையில் வைத்திருந்தான். தேவையென்றால் இதை பயன்படுத்தலாம் என்று அவன் நினைத்தான். மீனா தன் சிறிய டயரியில் வரைந்த வரைபடத்தை கொண்டு வந்தாள். அவள் சொன்னாள், நான் கனவிலே பார்த்த காடு இந்த பக்கம் இருக்கும் போல. அங்கேதான் மாயவிளக்கு இருக்கலாம். காடு நோக்கி பயணம். அனைவரும் கைகளை இணைத்து நடைபோட்டனர். கிராமத்தை விட்டு வெளியேறியவுடன் பெரிய மரங்கள், நீளமான புல்கள், ஓடைகள் ஆகியவை வந்தன. அதுவரை குழந்தைகள் எப்போதும் அந்த காடுக்குள் போகவில்லை. அரே, இந்த காடு ரொம்ப பெரியதாயிருக்கே. நாம எங்கே போய் மாயவிளக்கை தேடப் போறோம் என்று கவி என்ற சிறுவன் பயந்து கேட்டான். அனு தைரியமாகச் சொன்னாள். தாத்தா சொன்னார், நமக்கு தைரியம் இருந்தால் பாதை தானாகத் தெரிய வரும். நாம கைவிடக்கூடாது. ஆந்தையின் அறிவுரை. அவர்கள் ஆழமாக காடு சென்றபோது ஒரு பழைய ஆலமரத்தின் கிளையில் பெரிய ஆந்தை ஒன்று அமர்ந்திருந்தது. அந்த ஆந்தை திடீரென்று பேச ஆரம்பித்தது. ஹூ ஹூ ஹூ. சிறியவங்களே, என்ன தேடிக் கொண்டு வர்றீங்க? குழந்தைகள் அச்சமடைந்தார்கள். ஆந்தை பேசுறதா என்று மீனா மெதுவாக கேட்டாள். ஆனால் அனு முன்னே வந்து சொன்னாள், நாங்கள் மாய விளக்கை தேடுகிறோம். அது எரிய வேண்டும். அப்போதான் நம்ம கிராமம் தீபாவளி கொண்டாட முடியும். ஆந்தை சிரித்துக்கொண்டே சொன்னது, மாய விளக்கை அடைய சுலபமில்லை. 3 சோதனைகள் உங்களை காத்திருக்கின்றன. இருளின் சோதனை, நட்பின் சோதனை, நம்பிக்கையின் சோதனை. இதை கடந்துவிட்டால்தான் விளக்கை அடைய முடியும். முதல் சோதனை, இருளின் சோதனை. அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று காடு முழுக்க இருளில் மூழ்கியது. வானத்தில் மேகங்கள் சூழ்ந்ததால் நிலவொளி கூட மறைந்தது. எதுவும் தெரியவில்லை என்று கவி அச்சத்தோடு சொன்னான். மீனாவும் நடுங்கிக் கொண்டாள். நாம் வழி தவறிவிட்டோமா? அந்த நேரம் அரவிந்த் குரல் கொடுத்தான். நாம் எல்லோரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு நடந்தால் இருள் நம்மை பயமுறுத்த முடியாது. அனைவரும் கைகளை இணைத்தார்கள். அந்த நேரம் வானத்தில் சில நட்சத்திரங்கள் மின்னின. அதோடு சிறிய சுடர்வண்டுகள் பளபளக்க ஆரம்பித்தன. அந்த ஒளியில் அவர்கள் பாதையை பார்த்தார்கள். இப்படியே அவர்கள் முதல் சோதனையை வெற்றிகரமாக கடந்து சென்றார்கள். 2ஆம் சோதனை, நட்பின் சோதனை. குழந்தைகள் சற்று தூரம் சென்றபோது ஒரு சிறிய பாலம் வந்தது. அது கயிறுகளால் செய்யப்பட்டிருந்தது. பாலம் மிகவும் பழுதடைந்திருந்தது. அனு சொன்னாள், இதை தாண்டினால்தான் நம்ம வழி தொடரும். ஆனா கவனமா போகணும். முதல் பையன் கவனமில்லாமல் ஓடிக்கொண்டே சென்றான். கயிறு ஆட ஆரம்பித்தது. அவன் கீழே விழ ஆல்மோஸ்ட் ஆனான். அந்த நேரம் மீனா உடனே அவன் கையை பிடித்துக் கொண்டாள். நீ தனியாகச் செல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் கடக்கணும். அதனால் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவரின் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு மெதுவாக பாலத்தை கடந்தார்கள். அவர்கள் அப்போதுதான் உணர்ந்தார்கள், உண்மையான நட்பு இருந்தால் எந்த சிரமத்தையும் கடக்க முடியும். 3ஆம் சோதனை, நம்பிக்கையின் சோதனை. பாலம் கடந்து சென்றபின் அவர்கள் ஒரு பெரிய பாறை முன் வந்தார்கள். அதில் ஒரு சிறிய கதவு இருந்தது. அந்த கதவில் எழுதியிருந்தது, நம்பிக்கையுடையவர்களே உள்ளே செல்ல முடியும். அனைவரும் குழப்பமடைந்தனர். இதன் அர்த்தம் என்ன என்று கவி கேட்டான். அனு கண்களை மூடிக்கொண்டு மெதுவாகச் சொன்னாள், நாம் நம்பிக்கையோடு நினைத்தால் கதவு தானாகத் திறக்கும். ஒளி நம்முள் இருக்கிறது என்பதில் நம்பிக்கை வையுங்கள். அனைவரும் கைகளை இணைத்து மனதில் ஒரே வார்த்தையை நினைத்தனர், நாம் கண்டிப்பாக மாய விளக்கை பெறுவோம். அதோ கதவு மெதுவாக திறந்து கொண்டது. மாய விளக்கு காட்சி கதவுக்குள் சென்றதும் அவர்கள் ஒரு பெரிய மண்டபத்தில் இருந்தார்கள். அங்கு நடுவில் ஒரு கல்மேடையின் மீது பளபளக்கும் ஒரு விளக்கு இருந்தது. அந்த விளக்கு சாதாரணமல்ல, அதில் எரியும் சுடர் வண்ண வண்ணமாக மின்னியது. ஒரு நொடி நீலமாக, அடுத்த நொடி மஞ்சளாக, பிறகு சிவப்பாக. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அனுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இதுதான் நம்ம கிராமத்துக்கு ஒளி தரப்போகும் மாய விளக்கு. அந்த நேரம் ஆந்தையின் குரல் மீண்டும் கேட்கப்பட்டது. நீங்கள் தைரியத்தாலும் நட்பாலும் நம்பிக்கையாலும் சோதனைகளை வென்றுள்ளீர்கள். இப்போது இந்த மாய விளக்கு உங்களுடையது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது ஒளியை மட்டும் தராது. இது உங்கள் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை பிரகாசமாக்கும்.
இரவு வீடு திரும்பல், குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மாய விளக்கை எடுத்துக்கொண்டு கிராமம் திரும்பத் தொடங்கினர். வானில் நட்சத்திரங்கள் மின்னின. அவர்கள் அனைவரும் பாடிக்கொண்டு நடந்தனர். தீபாவளி வந்துவிட்டது. ஒளி நம்மைச் சுற்றிவிட்டது. அவர்களின் மனதில் ஒரே எண்ணம், இனி கிராமம் இருளில் மூழ்காது. ஒளி எப்போதும் நம்முடன் இருக்கும் பகுதி 2 முடிவு இவ்வாறு. குழந்தைகள் தைரியம், நட்பு, நம்பிக்கை 3ஐயும் சோதனைக்குப் பின் வெற்றி பெற்று மாய விளக்கை பெற்றார்கள். அடுத்து என்ன ஆகும்? அவர்கள் அந்த விளக்கை எரிய வைத்து கிராமத்துக்கு எப்படி ஒளி தரப்போகிறார்கள்? அதுவே பகுதி 3, இருளின் சோதனை மற்றும் கிராமத்தின் ஒளி.